சினி தமிழ் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனர் பற்றி பேச போகிறோம். அதுதான் மகேந்திரன் அவர்கள். 1939 சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அழகப்பா கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டத்தை முடிச்சிருக்காரு. அவர் அன்னைக்கு நடந்த ஆண்டு விழாவில் நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவர் நடித்த நாடோடி மன்னனை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. இது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அந்த மேடையில் அவரை பாராட்டியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் அவர்கள் இந்த கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில் ஒரு பத்திரிகை கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொன்னியின் செல்வன் என்ற புதினத்துக்கு பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களால் அந்த புதினத்தை படமாக எடுக்க முடியல சில காரணங்களால். அதுக்கப்புறம் காஞ்சி தலைவன் என்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து இணை இயக்குனராக பணியாற்றிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களோட கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு கதை வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு. முக்கியமாக தங்கப்பதக்கம் என்ற படத்துக்கு இவர் தான் கதை வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஜாடி மற்றும் முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரபல இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு. இவர் இயக்குன படங்கள் எல்லாமே காலத்தால் மறக்க முடியாத ஒரு படங்களாக இருக்கும். பூட்டாத கதவுகள் மற்றும் நெஞ்சத்தை கில்லாத என்ற படங்கள் எல்லாமே காலத்தால் மறக்க முடியாத படங்கள். மகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம விஜய் அவர்களுடைய தெரி படத்தில் நடிச்சிருக்காரு வில்லன் கதாபாத்திரத்தில். அதுக்கப்புறம் பேட்டை படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. ஸோ மகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு இயக்குனராக இருக்கார். ஸோ மகேந்திரன் அவர்களை பற்றின மேலும் சில விஷயங்களை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி.